ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெறும் சேமியா மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடான பிறகு இதில் 1 கப் அளவுக்கு சேமியா, பாயாசம்லாம் செய்வோம்ல, கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அந்த சேமியா சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாதுங்க, ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுலேயே சேமியா பாதி அளவுக்கு வெந்துடும். ரொம்ப வெந்துலாம் குழைய விடாமல் இந்த அளவுக்கு வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஸ்டீமரில் வடிய விட்டுடலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே எடுத்து இதை ஒரு ஸ்டீமரில் வடிகட்டிடலாம். இதை அப்படியே ஊற்றிட்டு இது மேலே நார்மல் வாட்டர் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீரை நல்லா சுற்றிடு இது மாதிரி பரவலாக ஊற்றி விடுங்க. அப்போ தான் சேமியா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இது அப்படியே தண்ணி நல்லா ஒட்ட வடியட்டும். இது வடிஞ்ச பிறகு நம்ம மாவோட கலந்துக்கலாம். பாருங்கள், நார்மல் வாட்டர் சேர்த்து அலசினதும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவோடு கலந்த பிறகு இப்போ இதில் நம்ம வடிய வச்ச சேமியா எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேமியா நல்லா ஆறி இருக்கணும். ஆறி தண்ணி நல்லா ஒட்ட வடிஞ்ச பிறகு மாவோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவில் எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா மாவில் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க கைவிட்டு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி மாவோடு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சு வரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. நம்ம ஏற்கனவே சேமியாவாக வேக வச்சுட்டோம். அதனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இந்த அளவுக்கு சேமியா நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியானதும் எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்துடலாம். இது மாதிரி ஜல்லிக்கரண்டியில் எடுத்துகிட்டு பிறகு கூட நீங்கள் ஸ்டீலில் டீ வடிகட்டி இருந்ததுன்னா அதால் கூட எடுத்திங்கன்னா எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே இது மாதிரி எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க. மீதம் உள்ளதையும் இது மாதிரி பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீதம் உள்ளதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. 1 கப் சேமியாவிலே நம்மளுக்கு அதிக அளவில் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். வெறும் சேமியா வச்சு இப்படியும் செய்ய முடியுமா நீங்களே யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதுவும் பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க. எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவுலாம் சேர்த்து கலந்து பொரிச்சதுனால இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஒரு வானலில் திரும்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இடித்த பூண்டு ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் அது லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வேர்க்கடலையே எண்ணெயில் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை பூண்டு நல்லா வறுபட்ட பிறகு இதோட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்து பொரிக்கிறப்ப சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை லைட்டாக வறுபட்டதும் இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா பொடியை சேர்த்துக்கங்க. சூட்டோடு இது லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பொரிச்சு எடுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம்.
சேமியா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வறுத்து வச்ச வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இதே நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஒரு ஏட்டை பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.